வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் நிர்வாணா. நல்ல ரிச்சா கமகமன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தேங்காய் பால் மணக்க மாங்காய், மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பெப்பர் தூக்கலாக ஒரு ஃபிஷ் நிர்வாணா உங்கள் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சண்டே லஞ்சுக்கோ டின்னருக்கோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் செஞ்சு அசத்தணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த டிஷ்க்காக நான் ஒரு முழு பாம்ஃப்ரெட் மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுக்கங்க. இந்த மாதிரி கீறி விடுறதால நம்ம மசாலா அப்ளை பண்ணும்போது இந்த மசாலாலாம் இந்த கேப்பில் போய் ஃபிஷ்குள்ளே நல்லா ஊறும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கீறி விடுறோம். ரொம்ப டீப்பாக கீற வேணாம், கொஞ்சம் லைட்டாக கீறினா போதும். இந்த மாதிரி தெரியும். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபிஷ்ஷில் நல்லா 2 சைடும் அப்ளை பண்ணிடலாம். இந்த மீனில் நல்லா 2 சைடும் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா பூசி விட்டுக்கோங்க. அந்த கீறி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்லாம் அந்த மசாலா போகணும். நல்லா கையில் எடுத்து நல்லா இப்படி பூசி விட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் இந்த கேப்லாம் போகும். ஸோ நம்மளுக்கு ஃபிஷ் வறுக்கும்போது அந்த மசாலாலாம் அதில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா பூசியாச்சு. இந்த ஃபிஷ்ஷை நம்ம மேரினேட் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக வறுக்க போகிறோம். ஒரு பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த ஃபிஷ்ஷை மெதுவாக அந்த பேனில் வைங்க. ஸ்டவ்வை மீடியம், சிம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மைல்டான ஹீட் இருந்தால் போதும். அந்த ஹீட்லேயே ஃபிஷ்ஷு நல்லா வேகணும். இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை வைங்க. அந்த ஃபிஷ் ஒரு சைடு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது அந்த பேனில் இருக்க எண்ணெயை எடுத்து ஃபிஷ் மேலே ஊற்றி விடுங்க. ஸோ அந்த மசாலா ட்ரை ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு ஒரு சைடு குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஃபிஷ் நல்லா குக் ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டியில் தான் இந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் மண் சட்டி இல்லைன்னா ஒரு குழியான பாத்திரத்தில் வாழை இலையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை அந்த வாழை இலையில் வச்சுருங்க. அதுக்கு மேலே 1 கப் தேங்காய் பால் விட்டுக்கோங்க. கூடவே நல்லா புளிப்பான மாங்காய் ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரமான மிளகாய் 2 கீரி அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது போக ஒரு 1.5 ஸ்பூன் இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய் பால் நல்லா மீன் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு.
இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் மீன் வந்து குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில். ஒரு 15 நிமிஷம் மீன் வந்து நல்லா வேக விடுங்க. அந்த தேங்காய் பால்லேயே வந்து அது கொதிச்சு அந்த லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பாலில் மீன் ஊறி மாங்காவோட புளிப்பு, மிளகாவோட காரம், அந்த மிளகு இஞ்சி எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட் தரும். ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம ஃபிஷ் நிர்வாணா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.